வணக்கம் நண்பர்களே. அந்த சகோதரி டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனாங்க இல்லையா? ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருந்தேன். அந்த சகோதரி நான் குறிப்பிட்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சியை சார்ந்தவர், யாருடைய சகோதரின்னு தெரியும். அவங்க போய் வழக்கமான நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையோடு அப்படி தெம்பாக உட்காந்து உங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்ட்டுருக்காங்க. பொறுமையாக கேட்டுட்டு இருந்த எதிர்த்தரப்பில் இருந்தவங்க, தேசிய கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் கேட்டுட்டு எடுத்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்னு நமக்கு அவங்க அருகில் இருந்தவங்க இருந்து கேட்டவங்க சொன்னது என்ன தெரியுமா? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிற கைதிகள், சிறைக்கு போகாமல் வெளியிருக்கும் கைதிகள், அல்லது சிறைக்கு போய்விட்டு வெளியில் வந்த கைதிகள், சிறைக்கு போக இருக்கிற கைதிகள், அதான் வெளியே இருக்கிற கைதிகள். அது உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்கள் தலைவருக்கு தெரியுமா? உங்கள் கட்சி தலைவருக்கு இதெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் சிக்க போகிறாங்க, என்னெல்லாம் தண்டனை கிடைக்க போகுது, அவங்களுக்கு தொடர்ந்து கோர்ட்டுக்கும் அதுக்குமா அலைய போகிறாங்கன்னு தெரியுமா? தன்னை சுற்றி என்ன நடக்குன்னாவது தெரியுமா உங்கள் தலைவருக்கு? எதுவுமே தெரியாமல் எங்களுக்கெல்லாம் டெல்லியில் இருக்க எங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்கள் தலைவருக்கு அங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிறவருக்கு தெரியல. அதே இதோடு வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் நிபந்தனை இனிமேல் நீங்கள் விதிக்கக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு இந்த சீட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புங்க, எங்கள் குழு வரும், அவங்ககிட்ட பேசிக்கங்க அப்படின்னு. போனவங்களுக்கு இந்த சகோதரிக்கு டெல்லி ஏற்கனவே குளிரில் இருக்குது, குளிர் போட்டி தாக்கிடுச்சு. அங்கேருந்த மணிக்கு கட்சி தலைவருக்கு ஃபோன் பண்ணி என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கே கொஞ்சம் பாதி புரிஞ்சும் பாதி புரியாமல், அப்படியா அவ்வளோ வேகமாக இருக்கா புலனாய்வு அமைப்புகள்லாம், இப்போ நம்ம அதையும் சேர்த்தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ என்னென்னா, வெளியில் இருக்கிற கைதிகள்னு சொன்ன உடனே இங்கே போனாங்களே, பேச போனாங்களே சகோதரி, அவங்களுக்கே கிளி வந்துடுச்சு. ஏன்னா அவங்களும் வெளியில் இருக்க, அதாவது தண்டனையிலேருந்து தீர்ப்பு வந்து தண்டனையிலேருந்து விலகுன அல்லது நீக்கப்பட்ட ஒரு கைதி தான் அவங்களும். நீங்கள் வெளியில் இருக்கிற கைதின்னு நேரடியாக சொன்னாரா, இல்லை வேறு எந்த ஆட்களையும் ஊழல்வாதிகளையும் சொன்னாரானே இந்த போன சகோதரிக்கு புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, போனது போயிட்டோம், பேசிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு சத்தம் கட்டாமல் வந்திருக்காங்க. தலைவருக்கு உடனடியாக எல்லா செய்திகளும் போய் சேர்ந்துருக்கு, கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம்.